இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐடிஐ பிட்டர் ட்ரேடு தேரி செமஸ்டர் 4 இது வந்து 2017 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்குது. அதாவது கொஸ்டின் மட்டும் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும், ஆன்சர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டினுடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா, அதாவது பேப்பர் 1 பிட்டர் தேரி வந்து செமஸ்டர் 4 கொடுத்துருக்காங்க. மார்க் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்கு மொத்த மார்க்கு. அது 3 ஹவர்ஸில் நம்ம எழுதணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா 25% மார்க் வந்து என்ன செய்வாங்கன்னா நெகட்டிவ் மார்க்கை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது 4 கொஸ்டின் தப்பாக எழுதிட்டோன்னா ஒரு மார்க் நம்மளுக்கு குறைச்சிருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அண்ட் ஆக்சிடெண்ட் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விபத்து என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விபத்து என்பது எப்படிலாம் நடக்கும், அதுதான் விபத்து. இப்போ அன்பிளான்டு ஈவெண்ட், எந்த விதமான பிளான் இல்லாமல் நம்ம வேலை செய்கிறது. அதே மாதிரி நான் கண்ட்ரோல்டு ஈவெண்ட், அதே மாதிரி அன்டிசரபிள் ஈவெண்ட், இந்த மூணுமே விபத்துக்கான காரணம் தான். அப்போ இது எல்லாமே விபத்துக்கு சார்ந்து தான் இருக்கும். அப்போ மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆல் ஆஃப் தீஸ் எல்லாம் சரி, டிஏ வந்து நம்ம ஆன்சராக இது பண்ணுறோம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், கேஷ் கார்டனிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்டு ஸ்கின் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஷ் கார்டனிங் என்பது மேற்பரப்பில் கடினமான தோலை அல்லது பரப்பை உருவாக்கும் ஒரு முறை டேஷ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, லோ கார்பன் ஸ்டீல் பார்ட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள், மூன்றாவது கொஸ்டினில் சைனடிங் அண்ட் நைட்ரேட்டிங் ஆர் 2 மெத்தட் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சைனடிங் மற்றும் நைட்ரேட்டிங் 2 முறைகள் டேஷ் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹார்டனிங். இந்த 2 முறைக்கு என்ன பேருன்னு சொல்லலாம், ஹார்டனிங் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்கள், மீடியம் சால்டர் கண்டெய்ன்ஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மீடியம் சால்டரில் உள்ளது, அதாவது சால்டர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டும் டின்னு தான் இருக்குது. அதாவது லெட்டுனா காரியம், டின்னுனா ஈயம். 37% லெட்டு அண்டு 63% டின்னு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சால்டரில் என்னென்ன கலந்துருக்குன்னா 37% லெட்டு அண்டு 63% டின்னு கலந்துருக்காங்க. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், மெல்ட்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் சாஃப்ட் சால்டர். அதாவது சாஃப்ட் சால்டருடைய டெம்பரேச்சர், மெல்ட்டிங் டெம்பரேச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் மென்மையான சால்டரின் உருகும் வெப்பநிலை வரம்பு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது சால்டரிங்கில் உருகிற வெப்பநிலை வரம்புன்னு பார்த்திங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ் டு 350 டிகிரி செல்சியஸில் எடுத்து உருக ஆரம்பிச்சிடும், மெட்டிலிருந்து உருகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டி இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை சிறப்பாக கடத்துபவை டேஷ். இதில் வெப்பத்தையும் மின்சாரத்தை நல்லா கடத்துறது பார்த்தா காப்பர் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டேப்பர் ஆஃப் பின் இஸ் டேஷ் அப்படின்னு இருக்குது. அதாவது பின்னின் நிலையான டேப்பர், ஒரு பின் இருக்குன்னா அது நிலையான டேப்பர் என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1:50. ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். பின்னுக்கு டேப்பர் பின்னுடைய டேப்பருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:50. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், த இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபார் த வி பெல்ட் இஸ் யூஸ்வலி இன் டிகிரி டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வி பெல்ட்டுக்கான தரப்பட்ட கோணம் பொதுவாக டிகிரியில் இருக்கும். என்ன டிகிரியில் இருக்கும்? வி பெல்ட்டுக்கான கோணம் வந்து பொதுவாக என்ன டிகிரியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி டு 40 டிகிரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 30 டு 40 டிகிரி. 9வது கொஸ்டின் பாருங்கள், 9வது கொஸ்டினில் த சைஸ் ஆஃப் கியர் இஸ் யூஸ்வலி ஸ்பெசிஃபைடு பை டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கியரின் அளவு பொதுவாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கியரை வந்து எந்த அளவில் குறிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடின்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். இதுதான் இந்த சைஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, ஒரு கியர் வந்து ஸ்பெசிஃபிகேஷனை குறிக்காங்க. அதாவது பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர், பிசிடி விரிவாக்கம் வந்து பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். இதுதான் ஸ்பர் கியர் அல்லது கெலிக்கல் கியருடைய சைஸு ஸ்பெசிஃபிகேஷன். 10வது கொஸ்டின் பாருங்கள்,
ஃபார் சாஃப்ட் இன் பேரல் அண்ட் ரொட்டேட்டிங் இன் சேம் டைரக்ஷன் இந்த பெல்ட் டிரைவ் யூஸ்ட் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இணையான சாஃப்ட் மற்றும் ஒரே திசையில் சுழலும் பெல்ட் டிரைவ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, அதாவது ஒரு பெரிய புள்ளி சின்ன புள்ளி இருக்குது, இதில் பெல்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சேம் டைரக்ஷன், அதாவது சேம் டைரக்ஷனாக இதுவும் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும், இதுவும் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும். ரெண்டாவது இந்த பெல்ட்டு பேரலாக இருக்கணும், இணையாக இருக்கணும். ஸோ இணையாக சாஃப்ட்டுக்கு இணையாக இருக்கணும். இந்த சாஃப்ட்டுக்கும் இந்த சாஃப்ட்டுக்கும் இணையாக இருக்குது. அதே நேரத்தில் இது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா இதுவும் கிளாக் வைஸில் ரொட்டேஷன் தான் ஆகும். அப்போது சேம் டைரக்ஷன் தான், சுழலும் திசை சேமும் பேரலாகவும் இருந்தால் இது ஓப்பன் பெல்ட்டு. இது வந்து ஓப்பன் பெல்ட்டு. இது குறுக்க இந்த மாதிரி கிராஸாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கிராஸாக இருந்தால் கிராஸ் பெல்ட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் பெல்ட்டு தான் பேரலாக இணையாக இருக்கும். அதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் வச்சுருந்தோம். கிராஸ் பெல்ட் வந்து இது கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா இது என்ன செய்யும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 11ஆவது கொஸ்டின் பாருங்கள். வென் க்ளோஸ் த பைப் எண்ட் இஸ் ரிக்யூர்டு ஃபிட்டிங் ஆஃப் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது குழாயின் முடிவில் அடைப்பதற்கு தேவைப்படும் ஃபிட்டிங் டேஷ் அப்படின்னா ஒரு பைப் இருக்குது. இந்த பைப்பில் இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கெல்லாம் ஜாயிண்ட் போகுது. நம்ம இந்த பைப்பில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணோன்னா ஒரு கேப்பு ஃபிட்டிங் போட்டால் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இது அடைச்சிக்கிடும், தண்ணி போகாது. ஸோ நம்ம தேவைப்படும் போது திருப்பி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஃபிட்டிங் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட்டிங் பண்ணி நம்ம திருப்பி பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது என்ன ஃபிட்டிங்னா கேப் ஃபிட்டிங். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 12ஆவது கொஸ்டின் பாருங்கள். த பர்பஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் இஸ் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது உயவு எண்ணெயின் நோக்கம். உயவு எண்ணெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உராய்வு குறைப்பதற்கும் தேய்மான அடையாமல் இருப்பதற்கும் தான் இது பயன்படுது. அப்போ இது உயவு எண்ணெயினுடைய நோக்கம் வந்து டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன், உராய்வை குறைப்பதற்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 13ஆவது கொஸ்டின் பாருங்கள். இந்த ரோலிங் கான்டாக்ட் பேரிங் ஆர் நோன் அஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரோலிங் கான்டாக்ட் பேரிங்குகள் என அறியப்படுவது டேஷ் அப்படின்னா, அப்போ ரோலிங் கான்டாக்ட் பேரிங் என்பது வந்து ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங். 14ஆவது கொஸ்டின் பாருங்கள். ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கியர் டூத் ஃப்ரம் த பிட்ச் சர்க்கிள் டு த டாப் ஆஃப் த டூத் இஸ் நோன் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிட்ச் சர்க்கிள் இருந்து பற்களின் மேற்பகுதிக்கு ஒரு கியர் பற்களின் ரேடியல் தூரம் என அறியப்படுவது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கியர் எப்படி இருக்குன்னா, இது அவுட்டடையா, அதுக்கப்புறம் உள்ள சின்னடையாக இருக்கும். இதுதான் சாஃப்ட்டில் வந்து உள்ளே போகும். ஸோ நடுவில் ஒரு கோடு இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிட்ச் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. இந்த நடு கோடுக்கு மட்டும்தான் பிட்ச் சர்க்கிள். இந்த பிட்ச் சர்க்கிளுக்கு அப்புறம் டாப் ஆஃப் த டூத்துன்னு சொல்கிறாங்களா, இந்த இது டாப் டூத்துடைய டாப் பகுதி. ஸோ இது பிட்ச் சர்க்கிள். இந்த பிட்ச் சர்க்கிளுக்கும் இதுக்கும் உள்ள இது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அடண்டம். அதே மாதிரி இந்த பிட்ச் சர்க்கிளுக்கும் இந்த உள்ள சர்க்கிளுக்கும் உள்ள இது வந்து டெடண்டம். ஸோ நம்மளுக்கு வந்து மேலே உள்ள தான் கேட்டிருக்காங்க. அப்போ அடண்டம் தான் ஆன்சர், ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 15ஆவது கொஸ்டின் பாருங்கள். பி பிளாக் ஆர் யூஸ்ட் ஃபார் கிளாம்பிங் ஆஸ் வெல் அஸ் லொக்கேட்டிங் வென் பேசஸ் ஆர் இன்க்ளைன் அப் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வி பிளாக்குகளை பயன்படுத்தி சரியான இடத்தில் இருக்கும் பொழுதுனா டைட் பண்ணும் பொழுது அதன் பேசஸ் எதுவரை சாய்ந்திருக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வி பிளாக்கில் வந்து ஜாப் வந்து டைட் பண்ணும்போது ஸோ பேசஸ் வந்து கொஞ்சம் அசையும். அது எது வரைக்கும் சாய்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 3 டிகிரி வரைக்கும் சாய்வாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 16ஆவது கொஸ்டின் பாருங்கள். கன்மெட்டல் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது கன்மெட்டல் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர், அதுக்கப்புறம் என்ன 2 உலோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பருக்கு அப்புறம் இன்னும் 2 உலோகம் இருக்குது. அதாவது கன்மெட்டல் ஒரு கலவை, காப்பர் டேஷ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 உலோகம் சேர்ந்ததான் கன்மெட்டல். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டின் அண்டு சிங்கு தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது எப்படி நம்ம மனசில் வைக்கிறதுனா, கண்ணுங்கிறது கண்ணுனா துப்பாக்கின்னு அர்த்தம். கண்ணுங்கிறது துப்பாக்கி. அந்த துப்பாக்கி நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நல்லா பிடிக்கணும்.
நல்லா பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு பேர் வந்து கேட்ச். அப்போ கேட்சில் ஃபஸ்ட் எழுத்து என்ன வருது? காப்பர், சி. ஸோ கேட்ச் பிடிக்கிறதுக்கு வந்து கேட்ச்னு அர்த்தம். அதில் கேட்ச்னா ஃபஸ்ட் எழுத்து சி, அப்போ காப்பர். அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நம்ம ஷூட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக துப்பாக்கி வந்து குறி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டின்னு, ஸ்ட்ரெயிட்டு, டீங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் அப்படி வச்சுக்கோங்க. நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது. நேராக பார்த்து அதுக்கப்புறம் சுடணும். ஷூட்டிங்கிறது செட்டு, ஷூட்டிங்கிறது செட்டு. இப்போது இந்த கேட்சு, ஸ்ட்ரெயிட்டு, ஷூட்டு இதுதான் நம்மளுக்கு அதோடைய விரிவாக்கம். கண் மட்டோட கலவை பார்த்திங்கன்னா சிங்கிறது காப்பர், ஸ்ட்ரெயிட்டுங்கிறது டின்னு, ஷூட்டிங்கிறது செட்டு. அப்போ காப்பர், டின்னு, சிங்கு இதான் ஆன்சர். ஸோ இந்த கண் மட்டோட கலவை இப்படி தான் மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டினில் பிராஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் டேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது பித்தளை ஒரு கலவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிராஸில் வந்து ஃபஸ்ட் எழுத்து பீன்னு இருக்குது, லாஸ்ட் எழுத்து எஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ பிராஸில் பீன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த லெட்ரு வந்து எதில் வருது? சின்னு வரும். ஸோ சி. அதுக்கப்புறம் இங்கே எஸ்ஸுங்கிறது எது மாதிரி இருக்குது? எஸ்ஸுங்கிறது செட் மாதிரியே இருக்குது. ஸோ செட் மாதிரியே இருக்குனால இப்படி வச்சுக்கணும். அப்போ பிராஸுக்கு வந்து பியும் எஸ்ஸும் மனசில் வச்சுக்கிடுங்க. பிக்கு வந்து சி காப்பர். இந்த எஸ் வந்து செட் மாதிரி இருக்கனால சிங்கு. அவ்வளோதான். காப்பர் அண்டு சிங்கு தான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் காப்பர் அண்டு சிங்கு ஆன்சர். அதே மாதிரி 18வது கொஸ்டின் பாருங்கள். டிக்யூஎம் இஸ் மீன் டு சாட்டிஸ்ஃபைட் டேஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிக்யூஎம் என்பது திருப்தி அளிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கன்சியூமர், ஷேர் ஹோல்டர், பீப்புள், இந்த ஆர்கனைசேஷன் மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அப்போ இந்த ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 19வது கொஸ்டின் பாருங்கள். which one of the following thread form on bolt and nut is mean for general fastening purpose. அதாவது போல்ட்டுகள் மற்றும் நட்டுகள் மீது பின்வரும் த்ரெட் வடிவங்களில் ஒன்று பொதுவான இருக்குதல் நோக்கத்திற்காக குறிக்கப்படுகிறது. இருக்குதல்ங்கிறது டைட் வைக்கும் நோக்கத்திற்காக குறிக்கப்படுகிறது. அப்போ எந்த பொதுவான ஃபேஸ்டிங் பர்பஸ், ஜென்ரல் ஃபேஸ்டிங் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வி த்ரெட்டு தான். இதுதான் காமனாக நம்ம என்ன த்ரெட் வேணாலும் வி த்ரெட்டு தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் பாருங்கள். டேப் வாஷர் இஸ் யூஸ்ட் ஃபார் டேஷ்னு கொடுத்துருங்க. அதாவது ஒரு டேப் வாஷர் பயன்படுத்தப்படுவது எதுக்கு அப்படின்னா ஸோ கீழே இருக்குது. ஸோ எதுக்கும் பார்த்திங்கன்னா அவாய்டிங் வைப்ரேஷன். அதாவது ஒரு டேப் வாஷர் வந்து எதுக்கு டேப்லேருந்து வாஷர் பயன்படுத்துகிறாங்கன்னா ஸோ வைப்ரேஷனை தவிர்ப்பதற்காக. அவாய்டிங் வைப்ரேஷன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். வைப்ரேஷனை தவிர்ப்பதற்காக தான் என்ன செய்கிறாங்க, இந்த டேப்பில் வந்து வாஷர் பயன்படுத்துகிறாங்க. 21வது கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ பெனிமேட்டிக் சிஸ்டம் சென்சார் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நியூமேட்டிக் சிஸ்டத்தில் ஒரு சென்சார் பணியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். த ஸ்டோரேஜ் பேஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு திரவத்தின் சேமிப்பு இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்னால் வந்து நம்ம சேமித்து வைக்கிற இடம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வயர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆயில் எல்லாமே இங்கே தான் என்ன சேவ் ஆகும், எல்லா ஆயிலுமே. ஸோ இங்கேருந்து போகும், அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் உள்ளே வந்துடும். ஸோ இதுக்கு இதுதான் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வயர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 23வது கொஸ்டின் பாருங்கள். விஸ்காசிட்டி இஸ் அன் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் இட் ரெசிஸ்டன்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாகுத்தன்மை என்பது ஒரு திரவத்தின் உட்புறத்தன்மை, இது அதன் எதிர்ப்பின் அளவீடு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டூன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோ. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஷேரிங் ஆஃப் ரிவிட் இன் அ ரிவிட்டட் ஜாயிண்ட். அதாவது ரிவிட்டட் இணைப்பில் ரிவிட் வெட்டுவதற்கு பின்வரும் காரணங்களில் ஒன்று. ரிவிட் வந்து ஏன் வந்து கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி டயாமீட்டர் வந்து சிறுசாக இருக்கும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ரிவிட் இஸ் டூ ஸ்மால். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 25வது கொஸ்டின் பாருங்கள்.
விச் டைப் ஆஃப் கீ இஸ் யூஸ்ட் ஃபார் கப்ளிங் புள்ளி வித் சாஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கப்பி ஒரு சாஃப்ட்டுடன் இணைக்க எந்த வகை கீ பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கப்ளிங்கில் வந்து ஒரு புள்ளி கப்ளிங் இணைக்கும் போது என்ன கீ பயன்படுத்துகிறாங்கன்னா ஜிப்கட் கீ தான் பயன்படுத்துகிறாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள். த ப்ராஸ் யூஸ்டு மேக்கிங் த ஜாயிண்ட் இன் பிரேசிங் ஃபார் சால்ட்ரிங் மெட்டீரியல் இஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சால்ட்ரிங் பொருளில் பிரேசிங்கில் இணைப்பு செய்ய பயன்படுத்தப்படும் பித்தளை என்ன பித்தளைன்னு கேட்காங்க. ஸோ அது வந்து எது பிரேசிங் சால்ட்ரிங் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4x தான் இதனுடைய பயன்படுத்தக்கூடிய பொருள். சால்ட்ரிங் மெட்டீரியல் 4x. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 27வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் ஃபார் ஜாயினிங் சிஐ பைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிஐ குழாய், சிஐனா கேஸ்டையன், சிஐ குழாய் இணைப்பில் எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது? அப்போ கேஸ்டைன் பைப்பு ஜாயினிங்லேருந்து எது பயன்படுத்துகிறாங்கன்னா லெட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 28வது கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரோபிளேட்டிங் இஸ் டன் ஆன் ஜாப் டு ரெசிஸ்ட் corrosion. which pole of the TC supply is connected to the work in electroplating process அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அரிப்பை எதிர்ப்பதற்கான வேலைகளில் எலக்ட்ரோபிளேட்டிங் செய்யப்படுகிறது. டிசி சப்ளையில் எந்த துருவம் எலக்ட்ரோபிளேட்டிங் செயல்முறையில் பனிப்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பனிப்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளதுனா நெகட்டிவ் போல் தான் இணைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் நேம் த பார்ட் மார்க்டு எக்ஸ் சோன் இன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ்னு குறிக்கப்பட்டுள்ள பகுதிக்கு பெயரிடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் படமே கொடுக்கல, ஆனால் என்ன எக்ஸுங்க பார்ட்ஸு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இதில் எதுனாலும் நம்ம ஆன்சரை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ நீங்கள் ஆன்சரை எடுத்துக்கிடுங்க. எதுனாலும் எடுக்கலாம், ஆனால் ஏதாவது டிக் அடிச்சிருங்க, ஷேடு கொடுத்துருங்க. கொடுக்காம விட்டால் தான் அது நம்மளுக்கு மார்க் வராது. ஸோ அதனால் ஏபிசிடியில் ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துருங்க. 30வது கொஸ்டின் பாருங்கள். விச் பைப் இஸ் யூஸ்ட் ஃபார் இன்டீரியர் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உட்புற வேலைக்கு எந்த குழாய் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, உட்புற வேலைக்கு எந்த குழாய் பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு தான். இடுக்குள்ளே நம்ம வேலை செய்யும்போது அதை ஹீட் பண்ணி கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பெட்டிங் பண்ணிக்கலாம். அப்போ அது பிவிசி பைப்பாக இருந்தால் மட்டும் தான் நம்ம தீயில் இது பண்ணி நம்ம என்ன செய்வோம், பெட்டிங் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 31வது கொஸ்டின் பாருங்கள். வாட் ஜாயிண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் டெம்பரரி பைப் லைன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது தற்காலிக குழாய் லைனுக்கு என்ன இணைப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஞ்ச் ஜாயிண்ட் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், பிளாஞ்ச் ஜாயிண்ட். 32வது கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் வாஷர் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வாஷரின் செயல்பாடு டேஷ் அப்படின்னா வாஷருடைய செயல்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் பேரிங் ஏரியா. இதில் வந்து டி தான் கரெக்ட் ஆன்சர். டு ப்ரொவைட் பேரிங் ஏரியாவில் ஸோ இருக்கும், அதுதான் வாஷருடைய செயல்பாடு. மிச்சப்படி இந்த டு ஃபில் த ஆக்சிஸ் கேப் அதிலலாம் இதில் ஃபில் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த அப்சர்வ் ஷாக் அண்ட் வைப்ரேஷன் வாஷர்னால் அப்சர்வ் பண்ணாது, வைப்ரேட்டாக எதுவும் தாங்காது. ஸோ அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ வி பெல்ட் த ஆங்கிள் பிட்வீன் த சைடு இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பக்கங்களுக்கு இடையில் ஒரு வி பெல்ட்டின் கோணம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பக்கங்களுக்கு இடையே உள்ள வி பெல்ட் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள். ஜிக் இஸ் ஏ டிவைஸ் யூஸ்ட் ஃபார் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிக் என்பது ஒரு பயன்படுத்தப்படும் கருவி டேஷ். அப்போ ஜிக்கு வந்து எது பயன்படுத்தப்படும் கருவின்னு பார்த்தீங்கன்னா கோல்டிங் த ஒர்க் பீஸ் அண்ட் கைட் த டூல் அண்ட் லொக்கேட் த ஜாப் ஒர்க் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இல்லை நம்மளுக்கு. ஸோ அதனால் இதில் வந்து கோல்டு த ஒர்க் பீஸ் அண்ட் கைட் த டூல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கோல்டு இந்த ஒர்க் பீஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்குது, கோல்டு இந்த ஒர்க் பீஸோடு என்ன இருக்குது, கைட் த டூலை வழி நடத்தக்கூடிய இதுவும் ஜிக்குடைய யூசஸ் தான். அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் பாருங்கள். டெஃபிக்கல் லொக்கேட்டிங் டிவைஸ் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் ஜாப் யூஸ்ட் இன் ஜிக் அண்ட் ஃபிக்சர் ஆர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸு மற்றும் ஃபிக்சரில் பயன்படுத்தப்படும் உருளை பனிப்பொருளுக்கான பொதுவான இருப்பிட கருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா
வி பெல்ட் தான், சாரி வி பிளாக் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், வி பிளாக். 36வது கொஸ்டின் பாருங்கள். 36வது கொஸ்டினில் டு புட் ஆப் கிளாஸ் பி ஃபயர் த டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ்ட் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸ் பி தீயை அணைக்க தீயணைப்பானின் வகை, எந்த தீயணைப்பான் வகை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் கிளாஸ் பி ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எது செட் ஆகுதுன்னா ஃபார்ம் டைப் தான் நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏ ஃபயருக்கும் பயன்படுத்தலாம், கிளாஸ் பி ஃபயருக்கும் பயன்படுத்தலாம் ஃபார்ம் டைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரை கெமிக்கல் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா கிளாஸ் பி ஃபயருக்கும் பயன்படுத்தலாம், கிளாஸ் சி ஃபயருக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கேயே நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அப்போ இது 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டு புட் ஆப் கிளாஸ் பி ஃபயர் டைப் ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த ரிவிட் ஹெட் யூஸ்ட் ஃபார் ஹெவி ஃபேப்ரிகேஷன் ஒர்க் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது கனமான ஃபேப்ரிகேஷன் விலைக்கு பயன்படுத்தப்படும் ரிவிட் ஹெட் பெயரிடுக அப்படின்னா, ஹெவி ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் வந்து என்ன ரிவிட் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா பேன் கட் தான் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், பேன் கட். 38வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெல்ட் ஸ்லீப் ரீசன் இஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெல்ட்டு வழுக்கலுக்கான காரணம் டேஸ் அப்படின்னா, பெல்ட் ஏன் வழுக்குது பார்த்திங்கன்னா டென்ஷன் வந்து குறைவாக இருந்தால், அதாவது லெஸ் டென்ஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 39வது கொஸ்டின் பாருங்கள். which type of knot is used to join two pieces of rope of equal diameter? அதாவது 2 ரோப் இருக்குது, அந்த ரோப்போட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருந்தால் என்ன டைப் ஆஃப் நாட்டு அப்படின்னு கேட்காங்க. சம விட்டம் கொண்ட 2 கயிறுகளை இணைக்க எந்த வகை முடிச்சு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பவுலின் நாட்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், பவுலின் நாட்டு தான் பயன்படுத்துவாங்க. 2 சேம் ஈக்குவல் ரோப் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, 2 ரோப்பும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன விதமான முடிச்சு போடுவாங்கன்னு பார்த்தோன்னா பவுலைன் நாட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 40வது கொஸ்டின் பாருங்கள். which non-press metal tensile strength can be increased by hammering or rolling? அதாவது எந்த இரும்பு அல்லாத உலோக இழுவிசை வலிமையை சுத்தியல் அல்லது உருட்டினால் அதிகரிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹேமரிங் அண்ட் ரோலிங்கை வச்சு ஒரு இழுவிசையை நம்ம வந்து நான் ப்ரெஸ் மெட்டலில் வந்து இழுவிசை கொடுக்குற என்னதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த உலகம் வந்து காப்பர் தான். ஆப்ஷன் பி தான். காப்பரில் மட்டும்தான் என்ன செய்யும், ஹேமர் மூலமாக அல்லது ரோலிங் மூலமாக நம்ம என்ன செய்யும், இழுவிசையை அதிகரிக்க முடியும். 41வது கொஸ்டின் பாருங்கள். which type of thread is used for power screw? அதாவது பவர் ஸ்க்ரூகளுக்கு எந்த வகை த்ரெட் பயன்படுத்தப்படுகிறது? இந்த ஸ்க்ரூ ஜக்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பவர் ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூ ஜக்கில் என்ன த்ரெட் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் த்ரெட் இருக்கும். அதே மாதிரி இதனுடைய பவர் ஸ்க்ரூ பயன்படுத்தப்பட்ட த்ரெட் என்ன த்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்கொயர் த்ரெட் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 42வது கொஸ்டின் பாருங்கள். சால்ட்ரிங் அயன் இஸ் மேட் ஆஃப் காப்பர் பிகாஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சால்ட்ரிங் அயன் காப்பரால் ஆனது ஏனெனில் டேஸ் அப்படின்னா, ஏன் காப்பரால் ஆனதுன்னா காப்பர் இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், வெப்பத்தை நன்றாக கடத்தும். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். 43வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் ஜிக் இன் விச் எ பேஸ் பிளேட் இஸ் நாட் அவைலபிள். இதில் பேஸ் பிளேட் இல்லாத ஜிக் வகையை பெயரிடுக அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது நம்மளுக்கு வந்து பேஸ் பிளேட் இல்லாத ஜிக் என்ன ஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் ஜிக்கு தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபயர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சுட் நாட் யூஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சார தீ ஏற்பட்டால் பின் வருவனவற்றில் எது பயன்படுத்தக்கூடாது? இதில் எது பயன்படுத்தக்கூடாது? வாட்டர் மட்டும் தான் பயன்படுத்தக்கூடாது. அப்போது புட் வாட்டர் ஆன் இட், இது மேலே வாட்டர் பயன்படுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.
வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் 45வது கொஸ்டின் பாருங்கள். த பெஸ்ட் வே ஆஃப் அவாய்டிங் ஆக்சிடெண்ட் இஸ் பை டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விபத்தை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்சர்விங் சேஃப்டி ரூல்ஸ் ரிலேட்டட் டு ஜாப், மெஷின் அண்ட் ஒர்க் பிளேஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 46வது கொஸ்டின் பாருங்கள். ஆயில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஸ்ட் பை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் தீ அணைக்கப்படுவது டேஷ். இப்போ ஆயில் தீங்கிறது கிளாஸ் பி ஃபயர். கிளாஸ் பி ஃபயர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதை வச்சு கார்பன் டை ஆக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடு இல்லாத சமயத்தில் என்ன பயன்படுத்துவாங்கன்னா ஃபார்ம் எக்ஸ்டிங்யூஷர் பயன்படுத்துவாங்க. ஸோ இங்கே ஃபார்ம் எக்ஸ்டிங்யூஷர் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்கள். இன் த ப்ராசஸ் ஆஃப் சால்டரிங் யூ ஹேவ் நோட்டிஸ்ட் சால்டர் நாட் ஸ்டிக்கிங் டு sufficiently heated copper soldering pit. When rubbed over solder for what step do you take to overcome the problem? அதாவது சால்டரிங் செயல்முறையில் சால்டரிங் ஃபார்முலை தேய்க்கும் பொழுது போதுமான சூடான காப்பர் சால்டரிங் புட்டுடன் சால்டர் ஒட்டாமல் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். சிக்கலை சமாளிக்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள்னு கேட்டிருக்காங்க. அதாவது சால்டரிங் புட்டுனுடைய சால்ட் ஒட்டாமல் இருந்தாலே ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணணும்னு அர்த்தம். அந்த பிட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து க்ளீன் த பிட்டு திருவழி அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்கள். விச் ப்ளக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் சால்டரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ப்ளக்ஸ் சால்டரிங்கில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்டரிங்கில் எந்த ப்ளக்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னா சிங்க் குளோரைடும் பயன்படுத்துவாங்க, அம்மோனியம் குளோரைடும் பயன்படுத்துவாங்க, ஹைட்ரோ குளோரிக் ஆசிடும் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ எல்லாமே பயன்படுத்தாங்க. அப்போ ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 49வது கொஸ்டின் பாருங்கள். இன் எ ரிவிட்டட் ஜாயிண்ட் த எட்ஜ் ஆஃப் பிளேட் ஆர் சிம்பிளி லேடு ஓவர் ஈச் அதர் அண்ட் ரிவிட்டட். திஸ் ஜாயிண்ட் இஸ் கால்டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவிட் இணைப்பில் தகடுகளின் விளிம்பில் ஒன்றுக்கொண்டு வெறுமனே வைக்கப்பட்டு மேலும் ரிவிட் செய்யப்படுகிறது. இந்த இணைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜாப் மேலே 100 ஜாப் வச்சு மேலே வச்சு நம்ம வந்து சால்டரிங் பண்ணோன்னா ஜாயின் பண்ணோம்னா அது வந்து லேப் ஜாயிண்ட். அதாவது ஒரு பீஸ் இருக்குது, இது மேலேயே ஒரு பீஸ் வச்சுட்டு நம்ம வந்து சால்டரிங் பண்ணுறோம், அந்த இடத்துல சால்டரிங் பண்ணுறோம்னா ஸோ இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா லேப் ஜாயிண்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 50வது கொஸ்டின் பாருங்கள். In a riveted joint, the plates are placed end to end and joined through a cover plate. This joint is called dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவிட் இணைப்பில் தகடுகள் முடிவிலிருந்து இறுதி வரை வைக்கப்பட்டு கவர் தகடுகள் மூலம் இணைக்கப்படுகின்றன. இந்த இணைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜாப் இருக்குது எண்டு டு எண்டு, இந்த எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வந்து நம்ம வைக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, சால்டரிங் பண்ணுறாங்க. இப்போ இந்த சால்டரிங் பண்ணுறதுக்கு இது என்ன ஜாயிண்ட்னு கேட்காங்க. இது ஒட்டி வச்சுருந்தா அதுக்கு பேர் பட் ஜாயிண்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து அனைத்து நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.